அதாவது ஒவ்வொருத்தருக்கு எத்தனை பணமும், எத்தனை நகையும், எத்தனை பொருள் இருந்தாலும் ஆசை தீராது. அவங்கள பின்னியும் பின்னியும் சாமிக்கிட்ட வேண்டிகிட்டே இருப்பாங்க. அதாவது எனக்கு பொன்னும், பொருளும், ஐஸ்வர்யம் எல்லாம் குடு அப்படின்னு. அதாவது அது திருப்தி இல்லாத மனசு. தனக்கு என்ன செய்யணும், அது எத்தனை காசும், பணமும் எல்லாம் இருந்தாலும் நிம்மதியா எப்படி வாழ்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்ல. பணத்தை சம்பாதிக்கணும், பெட்டி நிறைய வச்சுக்கணும், அதை பார்க்கணும், நம்ம அதை பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு மேலே ஒரு உலகம் இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு புரியறதுக்கு முடியறதில்ல. உலகம் அப்படிங்கிறது காசு இருந்தால் மட்டும் பத்தாது. நம்ம செய்கிற நல்ல நல்ல காரியங்களை நம்மக்கிட்ட இருக்கிறது இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுறது, அவங்களோட வருத்தம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்மளால் முடிகிற சின்ன ஹெல்ப் எல்லாம் செய்து வந்தால் அந்த காசுக்கு நம்ம சம்பாதிக்கிற காசு பின்னி பின்னி அது குறையாது ஒருபோதும். நம்ம சம்பாதிச்சு வச்சுருக்கிற காசு நல்லதுக்காக நம்ம செலவு பண்ணும்போது ஒருபோதும் அது நமக்கு பெட்டியிலேருந்து குறையாது. அப்புறம் அது நமக்கு பெருகிட்டு தான் வரும். ஏன்னா அவங்க ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. ஓ, என்ன காப்பாற்றிட்டாங்க, நான் இல்லைன்னா என் நிலைமையே வேறையாக இருக்கும், என்னால் எப்படி நான் காப்பாற்றப்படுவேன்னு தெரியாமல் நான் இருந்தேன், அந்த நேரத்தில் வந்து இன்னவங்க வந்து என்னை காப்பாற்றினாங்க அப்படின்னு அவங்க வாழ்த்தினாலே போதும். அதெல்லாம் தான் சந்தோஷம். அப்புறம் காசை வச்சு நிறையா இருக்கும். ஒவ்வொருத்தரும் நல்ல சாப்பாடு சாப்பிடாமையும், ஒரு எந்த இடத்துல போகாமையும், ஒரு நல்ல இடத்துக்கு போக மாட்டாங்க. ஒரு டூரிஸ்ட் ஆகட்டும், ஒரு கோயிலுக்காகட்டும், எந்த இதுவுமே பண்ணாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு தேவை பணம். பணம் குறையாமல் பெட்டியில் இருக்க வேண்டும். அது மட்டுமே தெரியும். நல்ல ஃபுட்டு சாப்பிட்டால் அதுலேருந்து எடுத்து நம்ம செலவு பண்ணினால் குறைஞ்சி போகும் அப்படிங்கிறவங்களும் நிறைய இருக்குது. அது வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கை அப்படிங்கிறது சாந்தமான வாழ்க்கை. நம்ம கையில் காசு குறைவா இருந்தாலுமே நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பது தான் ஐஸ்வர்யம். அதாவது கடவுள் நம்பிக்கை வேண்டும். முதலில் நம்ம கடவுள் நம்பிக்கை வச்சுக்கணும். நான் நல்லா இருக்கேன், நல்லா இருப்பேன், நீங்கள் இருக்கீங்க. நமக்கு எந்த கடவுளை பிடிக்குதோ அந்த கடவுளை முழுமையாக நம்ப வேண்டும். அதுதான் மெயினான முக்கியமான காரியம். அப்புறம் நம்பி விட்டு நம்ம ஆறு நமக்கு என்ன முடியும், என்ன செய்ய முடியும், நமக்கு தெரிஞ்ச பிரவர்த்தி. அதாவது ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, நான் சாமிக்கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு அது பண்ணித்தா, இது பண்ணித்தா, என்னோடய கஷ்டத்தை தீர்த்துத்தா, அப்புறம் எனக்கு பணம் தேவை இருக்குது, எனக்கு கடன் அடைக்கணும், வீடு வேணும், நிலம் வேணும், இதெல்லாம் நான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன், வேண்டிகிட்டு இருக்கேன், வேண்டி வச்சுருக்கேன் அப்படின்னெல்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் சாமியை நம்பிக்கை கொடுத்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் சாமி நம்பிக்கை. நம்ம இறங்கி பிரவர்த்திக்கணும், சாமிக்கிட்ட ஒப்படைக்கணும். நான் ஒரு காரியம் செய்ய போகிறேன், ஒரு வேலை பண்ண போகிறேன், அந்த வேலையை எனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடு தெய்வமே, நீ துணை இருந்து என் கூட இருந்து நீ அதை முடிச்சு கொடு, நீ எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன்னு நான் நம்புகிறேன் அப்படிங்கிறது கடவுளுக்கிட்ட அந்த வேண்டுதலை தான் வைக்க வேணும். அதை தவிர நீ அதை பண்ணித்தா, இதை பண்ணித்தா, நான் அதை தாரேன், இதை தாரேன் நல்லா சொல்கிறது அதெல்லாம் வேண்டாம். நமக்கு கடவுள் துணை இருக்கிறாரு. நம்ம எந்த காரியத்துக்காக நாம் போகிறோமோ அந்த காரியம் நமக்கு வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் முதலில் வேண்டும். ஜெயிச்சு காட்டணும். எப்போவுமே நம்ம அது பண்ணனா, அந்த வேலைக்கு போனோம்னா நம்ம ஜெயிக்க முடியுமா? இல்லை, நம்மளால் முடியாது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. முடியும், என்னால் முடியும், நான் ஆரோக்கியமாயிரும். ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எப்போதுமே ஒரு சின்ன சின்ன காரியத்துக்காகவே நம்ம என்னால் முடியல, உடம்பு சரியில்லை, காலு வலி, கை வலி, அப்புறம் இடுப்பு வலி, இதே தான் சொல்லிகிட்டே இருப்போம். என்னால் முடியும். அந்த கால் வலி, கை வலி எல்லாமே நம்ம எதற்காக, நம்ம என்ன பண்ணணும், அப்படி எதில் இறங்கி இருக்கிறோமோ அது இறங்கி முழுமையாக நம்பிக்கையாக செய்யும்போது அந்த வலி எதுவுமே தெரியாது. இப்போ தான் அப்படி நமக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே டாக்டர் காமிச்சு நம்ம அது சரி பண்ணணும்.
நம்ம பயணத்தை தொடங்கிக்கிட்டே இருக்கணும். அன்பு அதாவது எப்பவுமே அன்பாக எல்லாரோட கூடயும் இருக்கணும். நமக்கு செய்கிற வேலையெல்லாம் செய்யணும். இதெல்லாம் என்ஜாய் நமக்கு தோட்டத்தில் செய்யலாம். அதாவது நமக்கு என்ன தெரியுதோ சமையலாகட்டும், தோட்டம் வேலையாகட்டும், எந்த ஜாப் ஆகட்டும் எல்லாமே நல்ல வேலை தான். வேலை எதுவும் மோசமான வேலை அப்படிங்கிறதுக்கு எதுவும் இல்லை. நமக்கு என்ன தெரியுதோ அந்த வேலையை செய்துட்டு ஹேப்பியாக இருக்கணும். அதுதான் நல்லது. அதாவது இந்த உலகத்தில் நம்ம இப்போ உலகத்தில் அப்படின்னு இல்ல, அதாவது சொசைட்டி, அதாவது அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும். அதாவது நம்மளை நிறைய பேர் நம் அடித்து அமர்த்தி இருப்பாங்க. அதாவது உன்னால் முடியாது, உன்னால் முடியாது, நீ செய்தால் சரியாகுமா, உனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னெல்லாம் ஒருபாடு பேர் அடித்து அமர்த்தி இருப்பாங்க. அதையெல்லாம் உடச்சி வெளியே வரணும். அதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறது. வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது சும்மா நம்ம அப்படியே இருந்துட்டு போகிறதில்ல. நிறைய உலகம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம கிச்சன்லேயே மட்டுமே இருந்துட்டு இருந்தோம்னா வெளி உலகம் தெரியாது. அதாவது இது குறிப்பாக நான் பெண்களுக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அவங்க தான் குழந்தை, வாழ்க்கை, நம்ம வீடு அது மட்டுமே உலகம் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. எல்லாம் உடச்செறிஞ்சிட்டு வெளியே வாங்க. வேணும், கிச்சனில் இருந்தால் தான் நம்ம சாப்பிட்றணும்னாலும் நம்ம சமைச்சு தான் ஆகணும். அதே போல் நமக்கு வீட்டில் வேண்டவங்களுக்கெல்லாம் நம்ம சமைச்சு கொடுத்து தான் ஆகணும். அது செய்யணும். ஆனாலும் அதுக்கு மேலே ஒரு உலகம் இருக்குது. நம்மளாலேயும் 10 ரூபா சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்ப வேண்டும். உறுதியாக நம்பி விட்டோமா இருந்தால் நம்ம அந்த பயணத்தில் நம்ம வெற்றி அடைய முடியும். எங்கே போய் நம்ம அடையணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல போய் நம்ம அடைய முடியும். அதாவது வயசோ வரம்போ ஒன்றும் கிடையாது. யாருக்கு வேணும்னாலும் ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை இல்லாமல் நம்பிக்கையை மட்டும் வச்சுட்டு இருந்தால் போதும். நம்மளால் ஜெயிக்க முடியும். நமக்கு என்ன தெரியுதோ அது நல்லா என்ஜாயாக செய்து பாருங்கள். நம்ம ஜெயிக்க முடியும். இன்ன வேலை தான் செய்யணும் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை அன்பர்களே. எனக்கு இது இவ்வளவு எல்லாம் தான் சொல்ல முடியும். நிறைய பெண்கள் என்னால் முடியாது, என்னை விட மாட்டேங்கிறாங்க வீட்டில், எனக்கு ஆசை இருக்குது, எனக்கு அந்த ஆசை இருக்குது, இந்த ஆசை இருக்குது, என்னால் ஒன்றுமே பண்ண முடியலையே, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுத்து, நல்லா புலம்பிட்டு இருக்கப்பாங்க. எதற்காக புலம்புறீங்க? யாரையும் குறை சொல்ல வேண்டாம். நீங்கள் முடிவெடுக்கணும். அடுத்தவங்கெல்லாம் முடிவெடுக்கிறது நம்மளால் முடிவெடுத்து நம்ம தான் செய்யணும். அதெல்லாம் இல்லாமல் அவங்க செய்ய விடலை, அவங்க என்ன ஒன்றுமே பண்ண விடலை, அதெல்லாம் சொல்கிறது அது சரிப்பட்டு வராத ஒரு விஷயம். அவங்க சொன்னாங்கன்னா எனக்கு பிடிக்கும், அந்த வேலை எனக்கு பிடிக்கும், நான் செய்ய போகிறேன், நான் செய்வேன், நானும் செய்து பார்க்குறேன், என்னால் முடியுமா அப்படின்ட்டு நானும் பார்க்குறேன் அப்படிங்கிறது நீங்கள் உறுதியாக இருக்கணும். அவங்கள குறை சொல்லக்கூடாது. யார் அவங்கள அடித்து அமர்த்துறாங்களோ அவங்கள நீங்கள் குறை சொல்லக்கூடாது. அவங்க அடித்து அமர்த்துறாங்க அப்படின்னா நீங்கள் அமரக்கூடாது. என்னாலேயும் முடியும் சாதிச்சு காமிக்கணும். அதாவது தஞ்சாவூர் பொம்மையை போல பயணம் தொடங்கட்டும். வெற்றி அடைய எல்லாருக்கும் நன்றி. பயணம் வெற்றி அடையறதுக்கு எல்லாரையும் வாழ்த்துக்கிறோம். ஓம் சாய்ராம்.